அக்ஷய், விஷ்ணு, பிரமா எல்லாமே ஆதியில் விவசாயம் தான். 2ஆம் நம்பரை திரிச்சான். பூரா மானிட பிறகு விட 2ஆம் நம்பரில் போயிட்டான். புரியுதா? 2ஆம் நம்பர்னா எப்படி தெரியுமா? செத்தவனை கூட உருவாக்கியிருந்தான். செத்தவனை கூட 70 வயசு 80 வயசு இவனை எப்படி அப்படிங்கிற கணக்கில் உட்காருதான். என்ன அப்போ அது 2ஆம் நம்பர். இயற்கை கொடுத்தார். இயற்கையிலே போ. அப்படி ஒரு உழைப்பு கிடையாது. மனித பேருக்கு ஒத்த உழைப்பு கிடையாது. பிறந்ததுலேருந்து படித்து பூரா படிப்பு கல்வியில் அடிக்க போகுது. ஃபேக்ட்ரி கட்டவா, நான் இந்த இன்ஜினியரிங் இது போடவா, சாஃப்ட்வேர் போடவா, புளித்தியை போடவா, வெண்ணெயை போடவா, கட்டடமாக கட்டி பூரா இதுக்கு ஓட்டிகிட்டு போகுது. இந்த பூமியை அழிச்சு வருது. அங்கங்கே கட்டடம் விரிச்சிக்கிட்டே வருவான். விவசாயத்தில் விரிச்சிக்கிட்டே வரான். நவதானியம் விளையுத இடத்துல பூரா கட்டடம் மாளிகை பூரா அரசியல்வாதம் வந்து உட்காந்துருக்கான். 2 சேரை போட்டு என்னையும் பார், என் பொண்டாட்டியை பார், என் பொண்டாட்டி உயிர் தடத்தை பார், நான் நல்லா உட்காந்துருக்கேன். பூரா நான் விவசாய விளையுத இடத்துல நவதானிய விளையுத இடத்துல நான் சேரை போட்டு உட்காந்துருக்கான். இந்த கைலாசத்து முன்னும் பின்னும் தெற்கு வடக்கு பின்னாடிலாம் உட்காந்துருக்கான்டா. பாத்தியா பார்க்கலடா. அதான் அவன் கவர்மெண்ட் நியமிச்சிருக்கான்ல, அவனா நியமித்து அவனா ஆட்டி ஓட்டி போவான். என்னையும் பார், என் பொண்டாட்டியை பார், நான் நவதானிய விளையுத இடத்துல அழித்து கட்டடமாக போட்டு உட்காந்துருக்கேன், கட்சி ஆஃபீஸாக நான் போட்டு உட்காந்துருக்கான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புடா. கண்டார ஒளிமனை, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புடா. பூரா 2ஆம் நம்பர் பூரா இப்போ நின்று போவோம். இப்போ எல்லா தொழிற்சாலை கம்பெனி மேலே இப்போ மீச்சு விடுவார். ஆனால் எங்களுக்கு ஆகான்னு ஓடுதுன்னு சொல்லி போகிறான் பார்த்தியா, அவன் தான் டக்குன்னு உள்ளே மாட்டுவான். அந்த நேரம் எனக்கு ஓடுது, எனக்கு நல்லா ஓடுது 2ஆம் நம்பர் வியாபாரம் அப்படின்னு எனக்கு ஓகோன்னு போகிறானா, அவனை பூரா இப்போ ஏற்றி விட்டு ஆட்டுவார். உனக்கு இன்னும் இத்தனை லட்சம் கோடி வேணுமாடா, இத்தனை மாடி பில்டிங் கட்டணும் வேணுமாடா, இத்தனை ஏக்கர் உனக்கு வேணுமாடான்னு இப்போ ஆட்டி விடுவார். ஏற்றி அவனை அந்த பேப்பரு அந்த கம்ப்யூட்டர் கணக்கில் எடுக்கலை. கண்டார ஒளிமனா அப்படியே குடும்பமே நடு ரோட்டில் விலங்க மாட்டி எடுத்துகிட்டு போவார். உன் ஆசைக்கு உன் உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு லிமிட்டு தான். அளவுக்கு மீறி நான் ஒரு தமிழ்நாடு முழுவதும் வாங்குறதுக்கு ஒரு ஆதார கார்டில் உட்காந்துருந்தானா எப்படி இருக்கும்? அவனுக்கு ஆசை. ஒரு ஆதார கார்டில் இருக்கிறவன் தமிழ்நாடே வாங்கிடும்னு ஆசையில் இருக்கான். எப்படி? ஆந்திரா, கர்நாடகா அவங்ககிட்ட உள்ளவன் எல்லாம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த ஆசையில் இருக்கான். அப்போ என்ன செய்வார்? குண்டியில் பழுக்க வச்சு கிரட்டுன்னு உள்ள சொறி மற்ற ரன்னை வள்ளி எடுத்து விட்டுருவார். முக்கால் சத்தியம் பூமி அழிக்க வந்த மானிட பேர் அந்த செம்மத்தில் விவசாயத்தை அழிச்சிட்டீங்களா கண்டார ஒளிமனைகளா? முக்கால் சத்தியம்.